தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கிராம வங்கியிலிருந்து வேகன்சி வந்திருக்கு. 100 இல்ல 200 இல்ல, கிட்டத்தட்ட 9900 வேகன்சி. தமிழ்நாட்டுக்கு ஒரு டீசென்டான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆபீசர் லெவல் போஸ்டிங், அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங், சூப்பர் சம்பளம். இந்த ஒரு வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. டீடைல்டு நோட்டிபிகேஷன் வச்சு A to Z டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். IBPS இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கிராம வங்கியில இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்றதுக்கான ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த IBPS மூலமா தான் கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், IOB இங்க இருக்கக்கூடிய PO மற்றும் கிளர்க்கையுமே ஒட்டுமொத்தமா ஒரு வேகன்சியா ஃபில் பண்ணுவாங்க. இந்த IBPS தான் இந்த RRB அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது இந்த கிராம வங்கியில இருக்க வேகன்சிஸை ஃபில் பண்றதுக்கான ஒரு தனி நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ உங்களுக்கு பாருங்க, போர்ட்டல் இன்னையில இருந்து ஓபன் ஆகுது. வர 27ஆம் தேதி வரை டைம். அதற்குள்ளேயும் இதற்கு நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளை பண்ண முடியும். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் இருக்கு. பிரிலிம்ஸ் ஆகஸ்ட்லயும், மெயின்ஸ் வந்து செப்டம்பர் அப்படின்னா அக்டோபர்ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். நிறைய விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது குரூப் ஏல பார்க்க போறோம். அதே மாதிரி குரூப் B ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, அதாவது ஃப்ரெஷருக்கு உள்ளதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாமினேஷன் இருக்கு. மெயின்ஸ், பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபீஸ் லெவல் போஸ்டிங் சொன்னால அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூமே இருக்கு. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த கிளர்க் லெவல் போஸ்டிங்க்கு கிடையாது. பார்ட்டிசிபேட்டிங் ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில ரூரல் பேங்க் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுல பாருங்க, நம்ம தமிழ்நாடு கிராம வங்கி இருக்கா இருக்கு. அதே மாதிரி புதுவை பாரதியார் கிராம வங்கி, புதுச்சேரி வங்கியுமே இருக்கு. ஸோ இதுக்கு பாருங்க, தமிழ் கட்டாயம், நம்ம வேகன்சிஸ்க்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ல நீங்க ஒரு பாடம் எடுத்து படிச்சிருக்கணும். அவங்க தான் இதற்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் B வேகன்சி பார்த்தலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ், அந்த பதவி பேர். 18ல இருந்து 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரையும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்க SC ST வகுப்புல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், அப்படின்னா 33 வயசு வரை இந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தா 2/6/1991 அப்புறம் பிறந்தவங்க SC ST வகுப்புல வரீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்க எலிஜிபிள். இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த ஏஜ் யாருக்கு அப்படின்னா OC, அதாவது பொது பிரிவினருக்கு தான். நீங்க BC MBC DNC BCMல வரீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பா இருக்கிறதுனால நீங்க OBC அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருவீங்க. உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க 2/6/1993 அப்புறம் பிறந்தவங்க இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற ஏஜ் லிமிட் வந்து ஜெனரல் பொது பிரிவினருக்கு தான். SC STக்கும் OBCக்கும் சம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமா வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருக்கு 18ல இருந்து 30, SC STனா 35, BC MBC DNC BCMனா 33 வயது அப்ளை பண்ணிக்கலாம். மத்தபடி இந்த ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. வேகன்சி ரொம்ப கம்மி. அதை நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமா காட்டுறேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்து குரூப் B ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருந்துச்சுல, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா போதும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்கறாங்க. தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல் 1 ஆஃபீஸர் இருந்துச்சா, அதுக்கும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா. ஆனா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சம் டிகிரிஸ்க்கு. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டரி சயின்ஸ், இந்த மாதிரி சம் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான். பட் கட்டாயம் அந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லல. இதுக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. மித்த ஸ்கேல் 2க்கு 2 இயர்ஸ், ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு 1 இயர், மித்த எல்லா பதவிக்குமே 1 or 2 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதற்கு நீங்க எலிஜிபிள். ஃபீஸ் பாருங்க, 850 ரூபாய் வந்து ஃபீஸ் பிளஸ் GST ஒரு 18% போடுவாங்க. நீங்க வந்து SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 175 ரூபாய் ஃபீஸ் பிளஸ் GST வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து 80 கொஸ்டின், 80 மார்க், 45 நிமிஷம் டைம். தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்கள் அமைச்சு அங்க அதற்கான தேர்வு உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன இருக்கும் அதை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். அது மட்டும் இல்லாம அடுத்து பாருங்க, மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அடுத்து அவங்களுக்கு மெயின்ஸ்க்கு கூப்பிடுவாங்க 2 எக்ஸாமினேஷன்ல. ஸோ அதுல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு மெயின்ஸ்ல என்னென்ன ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இல்லனா ஹிந்தி, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான். நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதான் வந்து பேட்டர்ன். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு என்ன பேட்டர்ன் அதை தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸாமினேஷன் வந்து இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட்டை நீங்க தாராளமா தமிழ்ல எழுதிக்கலாம். அதே மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 இதுல நடக்க போகுது. நீங்க விருப்பப்பட்டா தமிழ்லேயே கூட எழுதிக்கலாம். மித்தபடி இந்த ஸ்கேல் 2க்கு தனியா அதுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. அதோட பேட்டர்னே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா. ஸோ தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வந்துருங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்காது. அடுத்து வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தலாம். அந்த டேப்லெட் காலம் வந்து கடைசியில கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். டாட்டா நம்ம தமிழ்நாடு போயிடலாம். ஸோ தமிழ்நாடுல பாருங்க 377
வேகன்சி வந்து தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபில் பண்ணுறாங்க. புதுச்சேரி அப்படின்னா 15 வேகன்சி. ஸ்கேல் 1 ஆஃபீஸர் பாருங்க, தமிழ்நாட்டில் 110 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி பாருங்க புதுச்சேரியில் 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மித்த போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், 0, 16 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஹையர் லெவல் போஸ்டிங்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் ப்ரிலிம்ஸ் தமிழகத்தில் நிறைய சென்டரில் இருக்கு, மெயின்ஸ் தமிழகத்தில் நிறைய சென்டரில் இருக்கு. நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி சூப்பராக எழுதிடலாம். ப்ளஸ் வந்து என்னென்ன ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த PDF ஃபுல்லாக ஒன் டைம் செக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதோட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.